விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 27/6/2025 வெள்ளிக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது எதிர்பார்த்தது போல் நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியே. கூடுதல் கவனம் வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களது முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை பெற்றுக்கொள்ள கூடுதல் உழைப்பு, கூடுதல் முயற்சி இன்று தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் பேச்சு இன்று சபை ஏறும். உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரியாத இடத்தில் தத்துவம் இன்று பேசுகின்றீர்கள். நீங்கள் பயன் என்ன? எந்த பயனும் இல்லை. எங்கே பேச வேண்டுமோ அங்கேதானே பேச வேண்டும். இதில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் நிலை உயரும் நாள். உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு மன உறுதி, இதை கெடுக்கின்ற வகையில் சில சம்பவங்கள் இன்று நடைபெறும். கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம். அதேபோல் உங்களுக்கு விருப்பமில்லா ஒரு செய்தி இன்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் எந்த செலவு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமோ அது சுப செலவு. அந்த சுப செலவு இன்று ஆகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாய் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருங்கள். இன்று நீங்கள் ஏமாந்து விடாமல் இருக்க விழிப்புடன் இருங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடைபெறும். மற்றும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் அதிக கவனம் தேவை. எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியம் கூடாது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு. இன்றைய தினம் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு, ஒரு உயர்வான இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது உண்மை நிலை என்னவென்று சொன்னால், நீங்கள் 80 மதிப்பெண் பெற்றிருக்கின்றீர்கள்.
இன்னொருவர் 50 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார். அவர் தேர்வு செய்யப்படுகிறார், நீங்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இந்த நியாயம், இந்த அநியாயம் இன்று நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்றன. சமாளிக்க தயாராக இருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்று நீங்கள் எதை தொடங்கினாலும் தொடங்குவது நன்றாக நடக்கும், உங்களுக்கு நன்மையை செய்யும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது. இன்று உணர்ச்சி வசப்பட்டு உறவில் விரிசல் காண இன்று வாய்ப்பு உண்டு. எனவே உணர்ச்சி வசப்படக்கூடாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழுக்குப்பாறையில் நடப்பது போல் சற்று எச்சரிக்கையாக இன்று நீங்கள் நடக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரோதம் உறவாகும் விந்தை இன்று நடக்கும். இந்த விந்தையை நடத்தி வைப்பது நீங்கள்தான். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வரவேண்டிய நன்மை, நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டிய அந்த நன்மை ஏனோ கால தாமதம் ஆகிறது, பொறுமை வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் செய்யும் ஒரு செயல் பலருக்கும் பயன்பட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். நீங்கள் விரும்பியது இன்று உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.